5,00,000 வரை கடன் வழங்கும் எம்இ கார்டு என்ற சிறப்பு கடன் அட்டை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டம் எம்எஸ்எம்இ துறையின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. எம்இ அட்டையானது உத்தியம் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள சிறு குறு நிறுவனங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. உற்பத்தி, சேவைகள் மற்றும் வர்த்தகம் போன்ற துறைகளில் செயல்படும் சிறு வணிகங்கள் இதில் வந்து பயன்பெற முடியும். முதல் ஆண்டில் 10 லட்சம் எம்இ அட்டைகளை வழங்க அரசு வந்து இலக்கு நிர்ணயித்திருக்கு. எம்இ அட்டையை பயன்படுத்தி சிறு வணிக உரிமையாளர்கள் தங்கள் அன்றாட வணிக தேவைகளுக்கு எளிதாக பணத்தை வந்து பெற முடியும். சரக்கு வாங்குறது, வணிக செலவுகளை சமாளிக்கிறது, செயல் மூலதனத்தை தேவைகளை பூர்த்தி செய்கிறது, சிறு வணிகங்களுக்கான கடன் செயல்முறையை எளிமையாக்குறது, அவை வேகமாக வளர்ந்து வரும் நிலை பெற உதவுவது, வணிகங்களுக்கான கடன் செயல்முறையை எளிமையாக்குவது. இதுதான் வந்து இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது. இந்த எம்இ அட்டையானது யூபிஐ மற்றும் தேசிய கடன் உத்தரவாத தளம் ஆகியவற்றுடன் இணைந்து வந்து செயல்படும். இதனால் பரிவர்த்தனைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு பாதுகாப்பாக வந்து இருக்கும். வங்கிகள் தங்கள் கடன் கொள்கைகளின் அடிப்படையில் கடன்களை வந்து செயல்படுத்துகிறாங்க. வங்கிகளுக்கு ஆதரவளிக்கும் விதமாக கடன்களுக்கான உத்தரவாத பாதுகாப்பு 5 கோடியிலிருந்து 10 கோடியாக வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. இது வங்கிகளின் எளிதான கடன்களை வழங்க ஊக்குவிக்கும். இந்த கொள்கையின் காரணமாக அடுத்த 5 ஆண்டுகளில் சிறு வணிகங்களுக்கு 1.5 லட்சம் கோடி கூடுதல் கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுது. ஏற்றுமதியை மையமாக கொண்ட எம்எஸ்எம்இ உலகளாவிய சந்தைகளில் விரிவாக்கம் செய்ய 20 கோடி வரை கடன்களை வந்து பெற முடியும். எம்எஸ்எம்இக்களை வரையறுக்கும் வரம்புகளும் அதிகரிக்கப்படும். முதலீட்டு வரம்பு 2.5 மடங்காகவும் விற்று முதல் வரம்பு 2 மடங்காகவும் உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த எம்இ அட்டையை பயன்படுத்தி சிறு வணிக உரிமையாளர்கள் சரக்கு வாங்குதல், வணிக செலவுகளை சமாளித்தல் மற்றும் செயல் மூலதன தேவைகளை பூர்த்தி செய்தல் போன்றவற்றை எளிதாக வந்து செய்ய முடியும். சிறு வணிகங்களுக்கான கடன் செயல்முறையை எளிமையாக்குவது